சொல்லுங்க சாமி. அவளை எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நாம நினைச்சத காளித்தாய் நடத்தி கொடுத்துட்டா. இனி நமக்கு ஆபத்தில்ல. சாமி கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். இன்னுமா அவனுக்கு புரியல? நமக்கு ஜென்ம எதிரியா வந்த அந்த கௌரி அகால மரணம் அடைச்சிட்டா. நான் அனுப்பின காட்டேறி அவளை கொண்டுடுச்சு. சாமி இது கனவா நிஜமா? என்னால எதுவுமே நம்ப முடியல. என்னவா இருக்கும்? சாமி அது வந்து என்ன விடை? நான் சொல்லியும் நீ அதை நம்புறியா? அது வந்து அப்படிலாம் இல்ல. சரி, நாம எதிர்பார்க்காதது நடந்துட்டா அத நம்ப நேரம் பிடிக்கும் தான். ஆனா நான் சொன்னதுதான். அந்த கௌரி செத்ததுதான். சாமி அப்ப அந்த பேலப்பட்டி அது என்கிட்ட தான் இருக்கு. இந்த முறை வேற மாதிரி மந்திர கட்டு கட்டி அத கடல்ல விட்டு அழிக்க போற. அப்படியா? அப்படின்னா இனிமே துர்காட்டம் இருக்காதுல்ல? துர்காவுக்கு எல்லாமுமா இருந்த அந்த பேழப்பட்டியே அழிய போகுது. இனி அவ ஆட்டம் இருக்காது. அப்படின்னா அந்த சரவண பெருமாள் அவளை கொன்னுடுவானா? இனி சரவண பெருமாள் இல்ல, சாதா பெருமாள் நினைச்சா கூட துர்காவை கொல்ல முடியும். அவ இப்ப வெடிமருந்து இல்லாத வெட்டு மாதிரி யாரு வேணாலும் அவளை நசுக்கலாம். சாமி இப்பதான் நான் நிம்மதியா இருக்கேன். இனி பயப்பட தேவையில்லை. அவளை பேழப்பட்டி எல்லக்காளி கோவிலுக்கு போகாது. கும்பாபிஷேகமும் நடக்காது. மத்தத நேர்ல பேசிக்கலாம். சரியா? போனவை. சரிங்க சாமி, சரிங்க. ஆனா என்னாச்சுன்னு பெரியவரே, என்னாச்சு பெரியவரே? என்னாச்சு? அண்ணே அண்ணே பெரியவரே என்னன்னு அண்ணா என்னன்னு சொல்லிட்டாருங்க. பெரியவரே அண்ணே பெரியவரே என்னன்னு சொல்லுங்க. சாதிச்சிட்டோம்டா, சாதிச்சிட்டோம். அப்படியா? அப்பா என்னாச்சுப்பா? டேய் அப்பா அப்பா என்னப்பாச்சு? அப்பா சாதிச்சிட்டோம்டா. அப்பா சொல்லுங்கப்பா. அப்பா என்னாச்சுப்பா? முடிஞ்சதா? ஐயோ பெரியவரை என்னன்னு சொல்லிட்டு ஆடுங்க. என்னங்க ஆச்சு? என்னன்னு சொல்லி தொலைங்களேன். காலம் போன கடைசியில பெருசு எதுக்கு இப்படி ஆடிட்டு இருக்கு? காரணம் இல்லாம இது இப்படி ஆட்டம் போடாதே. என்னவா இருக்கும்? அண்ணே என் தலையை வெடிச்சிரு போல இருக்குண்ணே. என்னதான்னு சொல்லுங்களேன். என்னண்ணே? பேலப்பட்டியோட பாத யாத்திரை போனாலே கௌரி. ஆமா. பாத யாத்திரை போன கௌரிக்கு என்னாச்சு? பாத யாத்திரை போன கௌரிய நம்ம காலனையா கொண்டுட்டாரு. ஐயோ நிஜமாவா? ஆமா ஆமா ஆமா.